நம்ம கல்பனா நமக்கு திரும்ப கிடைச்சிருவா. வாங்க. ஹலோ. மிஸ்டர் ரவி. எஸ், நான் கொடைக்கானல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இங்கே கிரீன் வேலியில் டெட் பாடி கிடச்சிருக்கு. அது கல்பனாவான்னு வந்து பார்த்து அடையாளம் காட்டுறீங்களா? ப்ளீஸ் வரீங்களா? சரி, எங்கே சார் வரணும்? கிரீன் வேலி வாங்க. உடனே வரேன் சார். ரவி, என்னவா? அது டெட் பாடி ஒன்று கிடச்சிருக்கா. அது அடையாளம் காட்டுறதுக்கு நம்மள வர சொல்றாரு. ஐயோ இல்ல ரவி, அது கண்டிப்பா நம்ம கல்பனாவா இருக்காது. நிச்சயமா இருக்காதுன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். போயிட்டு வந்துடலாமா? ம். ரவி இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த வழியிலையா? வா வா. பாத்தியம்மா, இது ரவி, ஏய் ஏய் பாத்து யமுனா, மெதுவா மெதுவா. ஒண்ணுதான்பா, போப்பா, கூட்டம் போடாதீங்க, போங்க. வா மெதுவா. கீழே பாத்தீங்களா? ஜாக்கிரதை. கடவுளே, அது கல்பனாவே இருக்கக்கூடாது. கடவுளே. வாங்க ரவி, அடையாளம் காட்டுறீங்களா? எங்க? இதோ இங்கே தான் இருக்கு. இது இது ஆமா ரவி, ரொம்ப பெரிய பள்ளத்தாக்குங்கிறதுனால இதுல பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். யார் செஞ்ச புண்ணியமோ நமக்கு முழுசா கிடைச்சிருக்கு. வாங்க வந்து பாருங்க. இல்ல சார், என்னால முடியாது சார், என்னால முடியாது சார். என்ன விட்டுருக்கு. ரவி, நீங்க ஒரு டாக்டர், நீங்களே தயங்கினா எப்படி? சார், அது அது யாரும் இல்லை சார். என்னோட கல்பனா சார். முதல் நாள் வரைக்கும் எங்க கூட இருந்தவ சார். சார் அவ என்னோட தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். அவளை எப்படி சார் இந்த நிலைமையில பார்க்க முடியாது சார். அவளை முடியாது சார், முடியாது. ரவி ப்ளீஸ் தைரியமா இருங்க. அது நிச்சயமா கல்பனாவா இருக்காது. இருக்கு, எனக்கு தெரியும் இருக்காது. அது நிச்சயமா கல்பனா இல்ல. அது நிச்சயம் கல்பனா இல்ல. ஆனா எனக்கு தைரியம் இல்ல. என்னால முடியாது. எப்படா முடியாது, முடியாது. ஓகே மேடம், உங்களுக்கு கல்பனாவை தெரியும் இல்லையா? எனக்கு தெரியாது. நீங்க பாருங்க ப்ளீஸ். பழனி சார், இங்க வாயா. வரேன் சார். ரொம்ப சொல்றாங்கல்ல, போப்பா. இது ஓபன் பண்ணியா? போ. ரவி எதுவும் சொல்லாத. இல்ல ரவி, எதுவும் சொல்லாத. இல்ல அது நம்ம கல்பனா இல்ல. உண்மையா? ஆமா ரவி, அது நம்ம கல்பனா இல்ல. பாவம், வேற யாரோ ஒரு பொண்ணு.
இல்ல ஏய், நீ என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு இப்படி பேசுற? ஐயோ இல்ல ரவி, ப்ராமிஸா. இங்க பாருங்க, நீங்க நம்பலனா நீங்களே வந்து பாருங்க. வாங்க. வேணாம். நான் நான் நம்புறேன். அது கல்பனை இல்ல. என்ன மேடம்? இல்ல. இல்ல சார், அது எங்க கல்பனை இல்ல. ஓ, அப்புறம் என்ன சார்? ஃபர்தரா அவங்கள பத்தி டீடைல் கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்றேன். கிளம்புங்க. சரி. நம்ம எத்தனை தடவை சொல்லுவாங்க? கலைஞ்சு போங்கப்பா. தேங்க்யூ சார். ஓகே ரவி. தேங்க்யூ. போங்கன்றல. தேங்க்யூ சார். ரவி, ஆ. இதான் வழி. இப்படி போங்க. தேங்க்ஸ். துரை, சார். எனக்கு தெரியும். இதை ஜிஹெச்சுக்கு அனுப்பிடு. அது கல்பனை இருக்க முடியாது. ஓகே சார். ராஜேந்திரன், ரவீந்திரன். நீ வாயா. வரேன் சார். அப்படி இந்த கும்பல்லாம் போக சொல்லு. ஏமா ஆ போன் அடிக்குது, எடுக்கலாம்ல? ஹலோ. வணக்கம்மா, நான் கல்பனாவோட அப்பா பேசுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். என்னங்க, கல்பனாவோட அப்பா பேசுறாரு. ஹலோ, வணக்கம் சார். நான் சந்தானம் பேசுறேன். How are you? ஃபைன் சார். ஒன்றும் இல்லை, கல்பனா கிட்ட அவ அம்மா பேசணும்னு சொன்னா. செல்லுக்கு ட்ரை பண்ணோம், நாட் ரீச்சபிள்னு வந்தது. அப்புறம் அவ தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு ஃபோன் பண்ணோம். சரி. வாட்ச்மேன் தான் எடுத்தான். இப்போ அவங்க அங்க இல்ல, காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொன்னான். அப்படியா? அதான் இப்போ அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால தான் கேட்டேன். ஆமா. இவன் ரவி எனக்கு ஃபோன் பண்ணா. இப்போ அவங்க ஸ்டே பண்ணிருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதோ கொஞ்சம் வசதி குறைவா இருக்கான். அதனால புது கெஸ்ட் ஹவுஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அங்க இன்னும் டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்கல. கல்பனா கூட எனக்கு ஃபோன் பண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நீங்க ஃபோன் பண்ணா சொல்ல சொன்னா. அப்படியா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். என்ன சார், ரவி யமுனா எல்லாம் இருக்காங்க. அப்புறம் கல்பனாக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? யூ டோன்ட் வரி. ஓகே சார், கல்பனா மறுபடியும் ஃபோன் பண்ணா எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவ அம்மா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. கல்பனா பேசிட்டா அவ சந்தோஷமாயிடுவா. சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே சார், கல்பனா லண்டனுக்கு வரும்போது நீங்க உங்க ஒய்ஃபை அழைச்சிட்டு வாங்க சார். எங்க எல்லாருக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்கு. வரேன் சார், கண்டிப்பா வரேன் சார். வச்சிட்டுமா சார்? சரி சார், ஓகே. என்னங்க, என்ன சொன்னாரு? பொண்ணை பத்தி கேக்குறாங்க. துர்கா, கல்பனா ஒருவேளை லண்டன் போயிருப்பாளோன்னு ஒரு சின்ன நப்பாசை இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. கடவுளே. அந்த கடவுளுக்கு தான் இனிமே எல்லாம் வெளிச்சம். அந்த கடவுள் தான் கல்பனாவை காப்பாற்றணும். காப்பாத்துவாரு. கல்பனாவுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும். ஹலோ. ரவி, நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கப்பா. ஏன்பா, என்னப்பா ஆச்சு? உங்ககிட்ட இருந்து போனே வரல. கல்பனா கிடைச்சாலா கிடைக்கலையா? இன்னும் இல்லப்பா, தேடிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் கிடைக்கல. என்னப்பா அது? அந்த பொண்ணை லண்டன்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து நம்ம ஊர்ல அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஆயிருக்கேப்பா. என்னப்பா பேசுறீங்க? கல்பனா காணாம தான் போயிருக்கா. ஒரேடியா போயில்ல. ரவி ப்ளீஸ். கிடைச்சிருவாப்பா. அவ வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குப்பா. என்ன ரவி இது? அவங்க அப்பா ஃபோன் பண்ணி என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேக்குறாரு. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்ப்பா. என்ன கேட்டப்பா? நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டீங்களா? இல்ல 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 இல்ல, நான் அதெல்லாம் ஒண்ணும் விடல. நான் ஒரு மாதிரி பேசி சமாளிச்சிட்டேன். அவர்கிட்ட எதுவும் சொல்லல. ஏன்பா ரவி, நீயே கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு நம்ம சமாளிக்க முடியும்? நாளைக்கு அவர் கேட்கும்போது நம்ம அவர் பொண்ணை திருப்பி அனுப்ப வேண்டாமா? எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கல்பனாவை கண்டுபிடிக்கிற வழியை பாருப்பா. சரிப்பா. ரவி, உங்க அம்மா வரா. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசுறியா? இல்லப்பா, நான் அப்புறமா பேசுறேன். சரிப்பா. என்னாச்சு ரவி? கல்பனாவோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரா? அப்பா ஏதோ சமாளிச்சு பதில் சொல்லியிருக்காரு.
ஏம்னா டிவியில் ஆட் கொடுத்தா என்ன? என்ன பேசுறீங்க ரவி? நாமளே இந்த விஷயத்தை விளம்பரப்படுத்தணும்னா இது கல்பனாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிரும்ல. போலீஸ்ல பேசியிருக்கோம், ஹில் ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். பிரஸ்ல வேணா விளம்பரம் கொடுப்போம், அதான் சேஃப். நீங்க மாமாவுக்கு சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன். கல்பனா கண்டிப்பா கிடைச்சிருவா, தைரியமா இருங்க ரவி. ம். ரவி, ரவி போலாமா? எப்படி யமுனா 3 பேரா வந்துட்டு இப்போ ஒருத்தரை தொலைச்சிட்டு போறோமே, முடியல யமுனா. அவங்க அப்பா அம்மா பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டேன்னு கேட்டா நான் நான் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் யமுனா? என்ன பதில் சொல்லுவேன்? காத்தா வந்து சவடே தெரியாம போயிட்டா. அவ திரும்பி வருவாளா இல்ல அப்படியே நினைச்சு பார்க்க கூட பயமா இருக்கே. எப்படா அவ எதிர்பார்த்துட்டு இருந்த சாவு நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருந்தா கூட மனசை தேத்திக்கிட்டு இருந்துக்கலாம். ஆனா இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியாம பாவி இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. ஏம்னா அங்க பாரு அவ லக்கேஜ பாரு. அதை பார்க்கும் போதுல அவன் ஞாபகம் தான் வருது. எப்படா அவன் ஞாபகம் தான் வருது. ரவி ப்ளீஸ் ரவி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு ரவி, கல்பனா கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருவா. நீங்க வேணா பாருங்களேன், ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து ஹாய்னு சொல்லி நம்மள பார்த்து சிரிக்க போறா. இல்ல யமுனா, இல்ல, வெறும் வார்த்தைகளால மட்டும் என்னால சமாதானம் அடைய முடியாது. அவளை நேர்ல பார்த்தா மட்டும்தான். அது வரைக்கும் என்னால 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 முடியல யமுனா, முடியல. ப்ளீஸ் ரவி, கண்ட்ரோல் யூர். நமக்காக எல்லாம் வெளியே காத்துட்டு இருக்காங்க. கிளம்பலாம் வாங்க. வாங்க ரவி. வா வா. மனோ சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். சாரி டாக்டர், எங்கள் ஊருக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்தோம், உங்களுக்கு உதவ முடியாமல் போச்சு. என்ன சார் பண்றது, எல்லாம் விதி. சார் மனசை தளர விடாதீங்க, கண்டிப்பாக அவங்க கிடைப்பாங்க. இந்தாங்க மலைக்கோவில் பிரசாதம் வச்சுங்க. தேங்க்யூ. கல்பனா பற்றி தகவல் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ளீஸ் சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிங்க டாக்டர். வாங்க ரவி. வரேன் சார். வாங்க.
டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. என்ன ரவி? யமுனா, அதோ அங்க பாரு. இங்கதான். ஸ்டாப் 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 ஸ்டாப். இருங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. வா யமுனா. கல்பனா, ஹாய். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையின் தேன் துளி உயிர்களின்